முதல் நாளே ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாம், இப்படி தான் இதை பார்க்கணும். விஜய் அவர்கள் முதல் நாளே அவருடைய பிளாக் பஸ்டர் படத்தோட ஆரம்பிச்சிட்டார். முடிஞ்சது பார்ட் 1 இன்ட்ரோ சீன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து பார்ட் 2 இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குது. படத்தோட பார்ட் 2 இந்த பிளாக் பஸ்டர் படம் எப்படி ஓடுதுங்கிறத காட்டும் போது கிட்டத்தட்ட சினிமா மாதிரி தான் அவருடைய இது. நிறைய பேர் சொன்னாங்க, என்னப்பா சினிமாக்கார மாதிரி நீ சொல்லாத, நானே நிஜமாக சொல்கிறேன், இது சினிமா தான். நீ வந்து நினச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை எங்கே பார்க்க முடியும்? சினிமாவில் தான் பார்க்க முடியும். நீ 2 பேரும் வெளியவே போக முடியாதுன்னு சொன்னானுங்களே, அதை நான் நடத்தி காட்டினேன்ல, அப்போ இது சினிமா தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நீங்கள் நடத்தி காட்டிருக்காரு. அப்போது இதில் எப்படியெல்லாம் அவர் ஆட்சி அமைக்க போகிறாருங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக வந்து முதலையே சபாநாயகர் அவர்களை வந்து ஒரு தலித் சமுதாயத்துக்கு ஒருத்தர் வந்து சபாநாயகராக போடுறாரு. இதெல்லாம் நான் படத்தில் பார்த்த மாதிரி இருக்கே, அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவரை வந்துட்டு இந்த இடத்துல இப்படி உட்கார வச்சாங்களே, அதை வச்சு ஒரு படம் கூட வந்துச்சு. ஓ இது அப்படித்தானா அப்படின்னா ஆமாம், அதுவும் இதில் இருக்குது. அப்புறம் வந்து இந்த முதல்வர் அவர்கள் வந்துட்டு உள்ளே வரும்போது இவ்வளோ ஸ்டைலிஷாக இப்படிலாம் கோட் சூட்லாம் போட்டுருவாரு, இதெல்லாம் படத்தில் தான்ப்பா நடக்கும் அப்படின்னா ஆமாம் படத்தில் தான் நடக்கும், இது படம் தான். ஸோ நீ என்னென்னமோ படம் காட்டினதுனால அந்த படமெல்லாம் ஓரளவுக்கு ஓடிடுச்சு. நீ ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை ஒரு சிஎம் காட்டி பார்த்தது இல்லைல்ல, நீ அடுத்த வருஷம் பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்கு.